தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, தனம் வந்து கதிரை வந்து நேரில் வந்து பார்த்து பேசணும். பர்சனலாக ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு கதிருக்கு கால் பண்ணி தனம் கூப்பிட்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பார்க்குக்கு வந்து கதிர் வர சொல்கிறாங்க. அதே மாதிரி 2 பேரும் பார்க்கில் மீட் பண்ணிக்கிறாங்க. கதிர் ரொம்பவே ஆர்வமாக அவ்வளோ ஆசையாக போகிறாங்க. தனம் வந்து தன்கிட்ட லவ்வை சொல்ல தான் கூப்பிட்றாங்க. நம்ம எப்படி தனத்தை லவ் பண்ணுறோமோ அந்த மாதிரி அவங்களும் நம்ம மேலே லவ் பண்ணுறாங்க போல், அதை சொல்ல தான் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக கதிர் வந்து போவார். ஆனால் அங்கே போய் ரொம்பவே வந்து ஏமாந்து போயிடுவார். கதிர் நினச்ச விஷயமே இங்கே நடக்காது. தனம் எதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னா, கதிர்கிட்ட உங்கள் அத்தை பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு தான் வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் கதிர் வந்து தனத்துக்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் வந்து அதை கேட்குறேன். ஆனால் என் கல்யாண விஷயத்தில் மட்டும் தயவுசெய்து தலையிடாதீங்க, என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. என் கல்யாண விஷயம் பற்றி தான் பேச போகிறீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா மனசொடைஞ்சி சோகமாக போகிறாரு. கதிர் அவ்வளோ ஆசையாக தனம் நம்மக்கிட்ட லவ்வாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு. ஆனால் ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா ஏமாந்து போயிடுவார். இன்னொரு சைடு சௌந்தர்யா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால அந்த துயரம் தாங்க முடியாமல் அவங்க வந்து தூக்கு மாட்டிக்க போவாங்க. இதை வந்து சௌந்தர்யாவோட சித்தி பார்த்துட்டு, என்ன இந்த மாதிரி வேலைலாம் பண்ண போகிறோம், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரியும். அவங்கள வந்து திவாகர் வந்து கெடுத்த விஷயமும் தெரிய வரும். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நான் ஊரில் உன்னை கூட்டிகிட்டு போய் நான் வந்து அதை கலைச்சி உன்னை அங்கேயே ரெஸ்ட் எடுக்க வச்சு கூட்டிகிட்டு வந்திருப்பேன். அதை விட்டுட்டு இன்னும் ஏன் வயிற்றுலே சுமந்துட்டுருக்க, இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, தானே ஏன் இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, இவங்களுக்கு தெரிஞ்சனால ஃபேமிலிக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருமா, இல்லை அதுக்குள்ளே இந்த குழந்தைய கலைச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.